கிறிஸ்துநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 8வது மாதத்தின் 2ஆம் நாள் காலை வேளையில் ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை வாலாக்காதபடி தலையாக்கட்டும், உங்களை கீழாக்காதபடி மேலாக்கட்டும். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்துக்குள்ளே உடைய குறைவெல்லாம் எடுத்து போட்டு அவர் உங்களை நிறைவாக்கி ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஆராதனை ஆரம்பமாக நம்மத்தில பாஸ்டமாக ஜெபம் பண்ணுவாங்க. அதன் பிறகு ஆராதனைக்காக ஒரு காரியம் நடக்கும். அதன் பிற்பாடு சங்கீத ஆலோசனை அருமையான ஐயா கொடுப்பாங்க. தொடர்ந்து நாம் ஆராதனைகளை கடந்து போவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் மகா கிருபை மிரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பன, இந்த அருமையான மாலை போதுக்காகவே நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன் ஐயா. அப்பா, இந்த நாள் 8வது மாதத்தின் முதல் நாள் ஆண்டவர, இந்த முதல் நாளில அப்பா தேவாலயத்திலிருந்து அப்பா அந்த பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமித்து ஜெபித்து இந்த வேத வசனத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர தேவ ஜனங்களுக்கு அனுப்புகிற ஆண்டவர. அப்பா தேவாலயத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறி தேவ ஜனங்கள் வீடுகளிலே இந்த விலையேற பெற்ற வார்த்தை கேட்கிறாங்களே ராஜா. தேவாலயத்தில் இந்த கண்களும் செவிகளை நாளும் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னோம்மா. தேவாலயத்திலிருந்து போகிற வசனம் தேவ ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவர. இந்த 8வது மாத்திர அப்பா தேவாலயத்துக்கு விரோதமாக எழும்புற சிறையிருப்புகள் ஏசுனத்துல மாறட்டாண்டவர. தேவ ஜனங்களுக்கு விரோதமா எழும்புற சிறையிருப்புகள் ஏசுனத்துல மாறட்டாண்டவர. ஊழியக்காடு குடும்பங்களுக்கு விரோதமா எழும்புற சிறையிருப்புகள் ஏசுனத்துல மாறும்படியா சொல்லிக்கிறாண்டவர. உங்களுக்கு நன்றி ராஜா, சோதரிக்கிறாண்டவர. அப்ப அந்த 8வது மாதத்தின் ஆசீர்வாதத்தினால என் பிள்ளைகளை நீர் நிரப்ப முடியா சொல்லிக்கிறேன். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்தனியா பேர்படுற குடும்பமா வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீடுகளில் உட்கார்ந்து வேத வசனத்தை வாழ்ந்ததாகமா கேட்க நீர் அவளுக்கு கிருபை செய்ய முடியாது சொல்லிக்கிறேன். அதுக்கு தடையா எழும்புற சொத்திர வல்லமை வேசனத்துல நிர்மூலமாக்க முடியாது சொல்லிக்கிறேன். தொடர்ந்து குறைபட்ட நேரத்தில் நீர் பொறுப்பேற்றுகளும் உங்க நாமத்தை மேற்படும் அதிக மகிமை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசு நல்ல நாமத்தில் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:16 இப்படியாய் சொல்லுகிறது. அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. ருசிக்க ருசிக்க தேவிட்டாத சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. கொண்ட ராஜாவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத இணையில்லாத அன்பு.
பொழிந்தீரே, உமக்கு நன்றி. என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட ராஜாவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னையும் நினைத்தீரே, இம்மட்டும் கைவிடாமல் காத்தீரே, என் தேவனே, என் ராஜனே, உமக்கு நன்றி ராஜா. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்தின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட ராஜாவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிடாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. எனக்கு ஊழியத்தை கொடுத்தாரே, உமக்கு நன்றி. என்னை ஊழியனாய் நிறுத்தினரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட ராஜாவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிடாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த புதிய மாதத்தின் முதலாவது தேதியில, வாரத்தின் முதலாவது நாளில
நாம் எல்லாரும் சந்திக்கும்படியாக கற்றுக் கொடுத்த இந்த பெரிதான கிருபைகளுக்காக நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கடந்த 7 மாதங்கள் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து நடத்தினாரே, அதற்காக கொடாங்கொடி நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த வாரத்திற்குரிய சங்கீத தியானம் 97வது சங்கீதம். 97வது சங்கீதம் 12 வசனங்கள் இருக்கின்ற இந்த 12 வசனங்களும் தியானிக்கிற பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. முதலாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தா. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்படும் சொன்னாக்கா, அவர் லார்ட் இஸ் சுப்ரீம் ரூலர். சுப்ரீம் ரூலர் அதாவது ராஜரீகம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர். அவருடைய கரங்களிலே இந்த பூமி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்கிறார். பாருங்க, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்து இருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். பாருங்க, ஆண்டவர் பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவன். பரலோகம் என்று சொல்லுகிற பொழுது 3வது வானத்துல பரலோகம் இருக்கிறது என்று நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது, அது எவ்வளவு அழகானது என்பதை பார்க்கிற பொழுது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் தொடர்ந்து இந்த அதிகாரங்களிலே நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய அந்த மகிமையின் அந்த பரலோகம் மிகவும் சிறப்பாக காணப்படுகிறது. பாருங்கள், 19ஆம் அதிகாரத்துல பார்க்கிற பொழுது ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது 6வது வசனம், அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். பரலோகத்துல துதி செலுத்துகிற ஒரு ஆராதனை தான் 24 மணி நேரமும் அங்க இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, ராஜ்யபாரம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் ராஜ்யம் பாரம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்க, 3வது வசனம், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிட்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள் வருகிற பொழுது அது மிகுந்த வல்லமையாக இருக்கும். நான் முதல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பொழுது எனக்கு இந்த பூமியே இல்லை, எனக்கு அக்கினி, பரலோகத்திலிருந்து அந்த அக்கினி என்னை நிரப்பின பொழுது இந்த உலகம் எனக்கு தெரியவே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் பிரசன்னம் என்னை ஆளுகை செய்தது. பாருங்கள், ஆகவே மோசே கூட தேவனுடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு அவருடைய பிரசன்னம் எவ்வளவு வல்லமையாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சகல ஜனங்களும், கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அப்படி இல்லைங்க, எல்லா ஜனங்களுமே என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், ஒரு ஆசிரியர், அவர் பட்டதாரி ஆசிரியர், தமிழ் ஆசிரியர். அவர் இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். அவர் ரொம்ப சொன்னாரு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு பிரதர், என்னால வாழவே முடியல, எனக்கு 2 ஆண் பிள்ளைங்கள், இரட்ட பிறப்புகள் இருக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டு பிரச்சனை, நில பிரச்சனை, நான் என்ன செத்துடலாமா அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, நீங்க அந்த முடிவெல்லாம் எடுக்காதீங்க, இயேசு உங்களுக்கு உதவி செய்வார், இயேசு சுவாமி நீங்க நம்புன்னு சொல்லி நான் சத்தியத்தை சொன்ன பொழுது ஒரு நாள் காலையில எனக்கு போன் பண்ணி சொல்ற, ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அதாவது ரொம்ப ஆச்சரியத்தோடு பேசுறேன். என்ன பிரதர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நான் விசாரித்த பொழுது, ஐயா நேற்று இரவு நான் ஜெபம் பண்ணின பொழுது என்னுடைய ரூம்ல ஒரே மகிமை, ஒரு பிரசன்னம் எனக்குள்ள வந்துச்சு. எனக்கு அந்நிய பாஷைன்னா எனக்கு தெரியாது, ஆவி பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு அந்த ரூம்ல அந்த ஒரு மகிமையின் பிரசன்னம் வந்த பொழுது என்னால அந்த தாங்கிக் கொள்ளக்கூடாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமோ அதிசயமோ சந்தோஷமோ சமாதானமும் எனக்கு வந்துச்சு. ஆகவே தான் உங்களுக்கு நான் போன் பண்ணேன், இது எப்படி, இதுதாங்க தேவ பிரசன்னம். அவரு எல்லாருக்குமே அவர் என்ன செய்வாருங்க, காட்சி கொடுக்கிறவர், மகிமையை அளிக்கிறவர் அவரு. அப்படித்தான் நான் இந்த வசனத்துல நான் தியானித்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். 7வது வசனத்தை பாருங்கள், சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும்
அவரை தொழுது கொள்ளுங்கள். முக்கியமானது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம் தான் கேட்டீங்கன்னா, நம்ம பாஸ்ட் கூட அடிக்கடி சொல்லுவாரு, ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வைராக்கியமா இருக்கணும். எந்த ஒரு விக்கிரகத்தின் ஆவிகளோ விக்கிரகத்தினுடைய காரியங்களோ நம்ம தீட்டுப்படுத்த கூடாது. யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த எச்சரிக்கை, அந்த கட்டளை, அது முக்கியமானது, எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் இதுல ரொம்ப 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 உறுதியா இருக்கிறார், நீதியா இருக்கிறார், நியாயம் விசாரிப்பார். நம்ம எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன செய்யறோம் கேட்டா, தெரிந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கூட அப்படிப்பட்ட காரியங்களிலே ஒருவேளை நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த காலை வெளியிலே நம்ம எச்சரிக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அதுல நாம் வெட்கப்பட்டு போவோம். அதுல நமக்கு ஏன் ஜெயம் கிடைக்கல, எனக்கு ஏன் வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா, நாம் எதாவது ஒன்று தவறு செய்கிறோம். அது முக்கியமா இந்த 7வது சொரூபங்களை வணங்கி விக்கிரங்களை பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. அடுத்தது பாருங்க, மிக முக்கியமாக சொல்லும் பொழுது 10வது வசனம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே கர்த்தரில் அன்பு கூறுகிறோம், நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். அதே சமயத்துல நம்ம என்ன செய்யணும்னா, எந்தெந்த தீமைகள் நமக்கு கண் முன்னாடி இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம வெறுத்து விட வேண்டும். அல்லேலூயா. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாட வேண்டும். நீதிமான்களினுடைய கூடாரத்துல கம்பீர சத்தம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொண்டாட்டம் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் மகிழ வேண்டும். அதுதான் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த 97வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட வசனங்களின் பிரகாரம் ஆண்டவருக்கு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்தி தீமையை வெறுத்து அந்த விக்கிரகம் சம்பந்தமான காரியங்களை விட்டு நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல நாம் நித்தமும் மகிழ்ந்து களி கூர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய தொழிலே எப்பொழுதும் தங்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன். ஆமென். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8வது மாதத்தின் 2ஆம் நாளிலே உங்களை காணக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ கொடிய வியாதிகள், எத்தனையோ விதமான பொல்லாத வியாதிகள், ஆண்டவரே இந்த 8வது மாதத்தில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகம் எத்தனை விதமான ஆபத்து காரியங்கள், எத்தனையோ விதமான பொல்லாத வியாதிகள், கொடிய மனிதர்கள் காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிற வேலையில கர்த்தரோ உன்னையும் என்னையும் உன் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் அவர் கிருபையாய் பாதுகாத்து கொண்டபடினால கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தும். கடந்த 7 மாதமும் கூட இருந்த கர்த்தர் இந்த 8வது மாதத்துல உங்களை அவர் பாதுகாத்துக் கொள்வாராக. 8வது மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளையில வேதம் சொன்ன வசனத்தின்படி, உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின்படி வேதம் சொல்கிறபடி, வேதம் சொல்லுது என்ன சொன்னதுன்னா, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைவை பெறுவான். நீ மேற்கு செய்யும் தென் திசையும் பரம்புவாய் என்ற வேத வசனம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி ஆராதனை குறித்து நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த வேளையில அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்துல தினம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடி இருக்கிறாங்க. ஆகவே தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ விலக்கி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவநாயக கர்த்தர் கொடுத்த அந்த வேத வசனத்தை நாம் பார்க்கலாமா? தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளே கடந்து போவோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17 to 18 வசனத்தை வாசிக்கலாமா? உன் மனதை
பாவியின் மேல் பொறாமை கொள்ள விடாதே. உன் மனதை பாவியின் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த கால வேளையில ஒரு நம்பிக்கையோடு நீ காத்து கொண்டிருக்கிறியா? நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாமல் வைக்க வேண்டும் என்று சொன்னா, உனக்கு நாடோறும் கர்த்தரை பற்றும் பயம் உனக்கு வேண்டும். கர்த்தர் உன் நம்பிக்கையை வீணடிக்காதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னா, உன் நம்பிக்கை கலைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ தினமும் தேவனை தேட வேண்டும் என்ற அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். அப்படி தேவனை தேடினால் என்ன நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல், தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நாடோறும் கர்த்தரை நாம் தேட வேண்டும். அப்படி தேடினால் என்ன லாபம் என்று சொன்னால், அவரது வழியை அறிந்து கொள்ளலாம். நீதி எது, நியாயம் எது என்று தேவன் அவர்களுக்கு உணர்த்துவார். தேவனிடம் சேர வைப்பார். தேவன் நமக்கு துணையாக இருப்பார். எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி, முழு இதயத்துடன் தேடும் யாவருக்கும் அவர் தென்படுவார். அவர் நமக்கு தென்படுவதனாலே அவரது வழியை நாம் அறிந்து கொள்ளலாம். அவருடைய நியாயத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். இதை குறித்து ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரம் 4லிருந்து 6 வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அவரை தேடுங்கள், பிழைப்பார். இந்த உலகத்துல எப்பேற்பட்ட வியாதிகள், விக்கனங்கள், பலவீனங்கள், தொல்லைகள், துயரங்கள் வந்தாலும் நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை தேட வேண்டும். இன்னும் வாசிக்கலாமா? பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலிலும் சேராதீங்கள், பேசாவுக்கும் போகாதீர்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். ஆகவே கர்த்தரை தேடுங்கள், பிழைப்பான். அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுகள், பிழைப்பான். இந்த உலகம் ஆபத்துகளும் விபத்துகளும் சேதங்களும் நஷ்டங்களும் இந்த உலகமா இருக்குது. இந்த உலகத்தை நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு கால் நீ பிழைப்பு இல்லாமல் இருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, உனக்கு புதிய பிழைப்பை உண்டு பண்ணுகிற தேவன். இந்த கொரோனா காலத்துல அநேகருக்கு வேலை போயிடுச்சு. ஐயோ வேலையிலே என்று சொல்லி தவிப்போடு இருக்கிறாயா? தேவனாய் கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் ஒரு புதிய பிழைப்பை உண்டு பண்ணுவேன். அதனாலே முதலாவது தேவனை தேடும்போது புதிய பிழைப்பை உனக்கு உண்டு பண்ணுகிறார். 2வது சொல்லுகிறது 2 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டு தங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடி அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆகவே கர்த்தரை தேடினா சுற்றுப்புறத்தாரால் யுத்தம். எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், தெருவில் இருக்கிறவன், வேலைத்துறையில இருக்கிறவன், வியாபாரத்துறையில இருக்கிறவன், யாரெல்லாம் உனக்கு எதிரடியா செயல்படுகிறார்களோ தேவனாகிய கர்த்தர் உடைய வாய்களை கட்டி போட்டு தேவனாகிய கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளை இருக்கிறதான தேவனாயிருக்கா. அவரை தேடினால் வேதம் சொல்லியது பிழைப்பீர்கள். அவரை தேடினால் முழு இதயத்தோடு தேடுங்கள். அது மாத்திரமல்ல, அவரை தேடினால் கர்த்தர் வெளிப்பட்டு யுத்தம் செய்வார் என்று சொல்கிறது. இன்னும் சங்கீதம் 74 வாசிக்கும் போது, அவரை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள், ரட்சிப்பிலே மிகவும் பிரியப்படுவார்கள் என்று தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்கள். ஆகவே கர்த்தரை தேடுகள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டுமெல்லாம்
கர்த்தரை தேடணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இதை குறித்து 34ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதலாவது, அனுதினம் கர்த்தரை தேடுகிற பயத்தோடு இருந்து கர்த்தரை தேட வேண்டும். 2வது, தினமும் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லை என்று சொன்னால், ஆம், வேதம் சொல்கிறது, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபவாஞ்சையெனில் தாருமே. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்களோ அவளுக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளி செய்வார். பரிதிமேயு என்ற குருடன் தேவனை நோக்கி அவன் கூப்பிட்டான். கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்றார், அவர் ஜெபத்துக்கு செவி கொடுப்பார், விண்ணப்பத்துக்கு செவி கொடுப்பார். யார் தேடுவார்கள் அவர் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும், யார் ஜெபிப்பார்களோ அவருடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்கிற கர்த்தராய் இருக்கிறார். யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 88ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, கண்களினால் துக்கத்தினால் கண்கள் தொய்ந்து போனவர்கள் ஜெபிக்க வேண்டும், மன கிளேசம் உள்ளவர்கள் ஜெபிக்க வேண்டும். அன்னால் ஜெபிப்பதற்காக கடந்து வந்தார். மன கிளேசத்தோடு அவள் ஜெபித்தார். ஏதம் சொல்கிறது, மன கிளேசம் மாறி போனது. சங்கீதங்கள் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது 3 வேளை ஜெபித்தான். அவருடைய நிந்தை மாறினது, அவன் ராஜாவாய் மாறி போனான். தானியேல் பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்து விட்டது என்று தெரிந்த போதும் அவன் 3 வேளையும் பலகனிகளை திறந்துவிட்டு ஜெபித்தான். அவருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு சிங்கங்களின் வாயை என்ன பண்ணார், அடைத்து போட்டார். அல்லேலூயா. கொர்நேலியு ஜபத்தை கேட்டு கர்த்தர் தேவ தரிசனத்தை அவனுக்கு கொடுத்து தேவதாசனாகிய பேதுருவை அந்த இடத்துல அனுப்பினான். அங்க வசனத்தை கேட்ட அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். யாக்கோபின் ஜபத்தை கேட்ட தேவன் தேவ திட்டத்தை மாற்றினார், ஆசீர்வதித்தார். எஸ்தரின் ஜபத்தை கேட்ட தேவன் இஸ்ரவேலுக்கு வந்த எல்லா விதமான வேதனைகளையும் மாற்றி போட்டார். தினமும் ஜெபிக்கணும், தினமும் தேடணும், தேவனை தேடணும், தினமும் வேத வாசிக்க வேண்டும். வேத புஸ்தகமே விலை பெற்ற ரத்தினமே, என்னை எனக்கு காட்டி என் வழியை மாற்றி என்னையும் மாற்றினேன் தேவனாகிய கர்த்தாவே. வேதம் சொல்லுகிறது, தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான் என்று சொல்லி எழுது. தினமும் வேத வசனத்தை ஆராய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17ஆம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையா வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார். தெசலோனிக்கரை பார்க்கிலும் பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் இருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, வேதம் உன் வீடு தேடி வருது. வேதம் உன் வீடு தேடி வருது. உன் வாசல் கிட்ட வந்துச்சே, உன் வீட்டுக்குள்ள வந்துச்சே, உன் கையில் இருக்கிற செல்போன்ல கூட வந்துச்சே. ஏன் உன்னால் அதை வாஞ்சோடு கேட்க முடியல? ஏன் தாகத்தோடு கேட்க முடியல? வேதம் சொல்லுது, பெரேயா பட்டணத்தார் வாஞ்சியோடு கேட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. உன்னுடைய வாஞ்சியை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷர்கள் முகத்தை பார்க்கிறாங்க, தேவன் இருதயத்தின் அடையாந்த நிலையை காண்கிறார். ஆகவே வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஆகவே முதலாவது பார்த்தோம் தேவனை தேட வேண்டும், 2வது பார்த்தோம் ஜெபிக்க வேண்டும், 3வது பார்த்தோம் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். 4வதாக வேதம் சொல்லுது, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். 5வதுக்காக வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனை சோத்தரிக்க வேண்டும். தாவீது மகாராஜா உதாரணமா சொல்றார், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பே எந்த வேளையிலும் துதிப்பே. அவருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்கணும். அவர் சோத்தரிக்கிறோம், அவர் எப்பொழுதும் துதிக்க வேண்டும்.
சோத்தரிக்க வேண்டும். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு சோத்திரம், அவருக்கு சோத்திரம் செலுத்த வேண்டும். அதுதான் தாவீது சொன்னான், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் என்று சொல்லி பாடினான். அதனால சங்கீதங்கள் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது உன் சுவைகளை அவர் லகுவாக்குவார். சங்கீதம் 145:2 படி தேவனை மகிமைப்படுத்து, அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது கர்த்தரை தினமும் சோத்தரிப்பது மாத்திரமல்ல, அவர் செய்த நன்மைகளை சொல்வது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது தினமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் மிக அவசியமாச்சு. நான் பரிசுத்தர் ஆனபடினாலே நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தத்தை விரும்புகிறேன். நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். ஒவ்வொரு நாளும் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். இன்றைக்கு தேவனுடைய வருகை இருக்கும் என்று சொன்னான். அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்த முடியுமா? உன் கண்கள் பரிசுத்தமா இருக்கட்டும், வாய்கள் பரிசுத்தமா இருக்கட்டும், எண்ணங்கள், சிந்தைகள், யோசனைகள் அது பரிசுத்தமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஏன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் கர்த்தர் உன்னைதான் உனக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீ கர்த்தருக்கு சொந்த ஜனம் அல்லவா? நீ பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாதே. பாவிகளுக்கு கர்த்தர் செவி கொடுக்க மாட்டாரே. ஆகவே உன்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்து. ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபம். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் போது வேதனை என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் காத்திருந்து ஜெபிக்கிறியா? இரவிலே தூக்கம் வராத போது டிவி போட்டு பார்த்துக்கிறியா? காத்திருந்து ஜெபி, விழித்திருந்து ஜெபி. கர்த்தர் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் பொல்லாதவன் வரும்போது அவனோட யுத்தம் செய்வதற்காக நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். உன் புருஷனுக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறியா? உன் பிள்ளைக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறியா? ஆமாங்க. உன்னுடைய மனைவிக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறியா? பொல்லாத வியாதி தேசத்துல வராதபடி விழித்திருந்து ஜெபிக்கிறியா? விழித்திருந்து ஜெபி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, உன்னை மேன்மைப்படுத்துவா, ஆமா உன்னை உயர்த்துவா. கடைசியாக சொல்லுது, தினமும் ஊழியம் செய்ய வேண்டும். வேதம் சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா தினமும் ஊழியம். என்ன ஊழியம் சார்? ஒரு ஊழியமோ நாம் செய்யவே இல்லையே. ஆமா, இடைவிடாது உபதேசம் செய்யுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 5 தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். அல்லேலூயா. எங்கெங்க ஆலயம் எங்கெங்க உபதேசம் பண்ணாங்களாமா? தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஒரு நாள் வந்துக்கிறோமா? இந்த 4 மாதம் கொரோனாவில் ஒரு நாள் வந்து இந்த ஆலயம் என்னதான் பண்றாங்க? மற்ற வேலைக்கு போறது இல்லையா? கடைக்கெல்லாம் போறது இல்லையா? கடைத்தெருவுக்கு போறது இல்லையா? துணி எடுக்க போறது இல்லையா? மளிகை வாங்க போறது இல்லையா? அப்படியாவது ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறியா? நீ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னை நீயே உயித்து ஆராய்ந்துப்பார். 4 மாசம் ஆச்சுங்க. இறக்க 12-13 வாரங்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட ஆலயத்தில் போய் இந்த ஆலயத்தில் என்னதான் நடக்குது, இந்த ஆலயம் எப்படிதான் நடந்து கொண்டிருக்குதுன்னு பார்ப்பதற்கு உனக்கு என்ன இல்லை? மனம் இல்லையே. உனக்கு மனம் இல்லையே. ஆசீர்வாதம் மாத்திரம் எப்படி வரும்? இயேசுவின் நாமத்துல உனக்கு சமயம் கிடைக்கும் போது ஆலயத்துக்கு வந்து போ. ஆலயத்தில் அவருடைய கண்களும் செவிகளும் திறந்த வண்ணமா இருக்குது. அவருடைய கண் உன்னை காணும், அவருடைய காது உன்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும். இதை நான் விரும்பப்படினாலே இங்கே நான் வாசம் செய்வேன், என்னென்னைக்கு வாசம் செய்வேன்னு சொல்றாரு. அவர் வாசம் செய்கிற வாசஸ்தலத்தை வந்து பார்க்கறியா? இந்த வாசஸ்தலம் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, தினமும் ஊழியம் செய்ய வேண்டும், தினமும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி வேதம் ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். நம்ம எப்படி இந்த வாரம் ஐயா என்ன பண்ணாரு? ஐயா மெசேஜ் கொடுத்தாரா? ஆன்லைன்ல மெசேஜ் கொடுத்தாரா? வந்துச்சா? பார்த்தீங்களா? என்ன பண்ணீங்க? கேட்குறீங்களா? ஒருத்தர் விசாரிக்கிறீங்களா? ஆமாங்க.
ஆலயத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஆலயத்துக்கு கடந்து வாங்க. சில ஆலயத்தை ஆராதனையை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் மீண்டும் நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண்பாகவே போகாது. நம்பிக்கையோடு டிவி முன்பாக, நம்பிக்கையோடு செல்போன் முன்பாக நீ அமர்ந்து கொண்டிருக்கிறியா? ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல சொல்லுகிறார், முதலாவது தேவனை தேடு, 2வது ஜெபம் பண்ணு, 3வது வேதவாசி, 4வது ஆராய்ந்து பார், 5வது கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு சோத்திரை சொல்லு, 6வது பரிசுத்தமாயிரு, 7வது விழித்திருது, 8வது ஊழியம் செய். ஆகவே இந்த காரியங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நடக்கும் என்று சொன்னார். கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடியே அவர் செய்து உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் கொடுத்த வசனத்துக்காக கர்த்தர் கரங்களை தட்டி நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வித்து பலப்படுத்துங்க. புதிய மாதம் முழுவதும் பிள்ளைகளுக்கு நீங்க போதுமானவராக இருந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான வழி நடத்தலாம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலையாய் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய